கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. பக்தி கேஃப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சார், இப்போ நம்ம வாஸ்துவில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? இப்போ என்ன ஒரு நேர் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பக்தி கேஃப் தமிழில் அப்படின்னா, சார் நாங்கள் ஒரு வீடு கட்டுறோம், கஷ்டப்பட்டு தான் கட்டணும். கட்டி முடித்த பின்பு எங்களால் அந்த வீட்டில் ஒரு நிம்மதியாக இருக்க முடியல. திடீரென்று வேலை மாற்றம், நாங்கள் வேறு ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு திரும்பவும் ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஏன் கட்டின வீட்டில் இருக்க முடியல? இதற்கும் வாஸ்துவுக்கும் தொடர்புண்டா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. நல்ல கேள்வி, ஒரு சிறந்த கேள்வியும் கூட. சார், அதாவது நாம் பொதுவாக வாஸ்து அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? செட் ஆஃப் ரூல்ஸ் சொல்லியிருக்கோம். நம்ம சொன்னபடி வீடு கட்டிக்கிட்டோம் அப்படின்னாலும் அதற்குண்டான வேலையை அந்த வீடு செய்யுமா அப்படின்னா நிச்சயமாக செய்யும் சார். சார், நான் இப்போ ஜாதகம் பார்த்துட்டேன் சார். இந்த களவாணி படத்தில் அந்த அம்மா சொல்லுமே, ஆடி போய் ஆவணி போய் அப்புறம் வந்தால் டாப்பாக இருப்பான் என் புள்ள அப்படின்னு. அது மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு 90% பேர் இந்த களவாணி படத்தில் சரண்யா சொல்கிற மாதிரி நான் இப்போ டாப்பாக இருப்பேனா அப்போ டாப்பாக இருப்பேனா அப்படின்ற மாதிரியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க சார். என்ன விஷயம் என்றால், வாஸ்து என்பது வேலை பார்க்குமானா நிச்சயமாக வேலை பார்க்கும் சார். உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்னதான் சுக்கிர தசையாக இருந்தாலும் சரி, செவ்வாய் தசையாக இருந்தாலும் சரி, சூரியன் தசையாக இருந்தாலும் சரி, சந்திரன் தசையாக இருந்தாலும் சரி, குருவாக இருந்தாலும் சரி, கேது தசையாக இருந்தாலும் சரி, ராகு தசையாக இருந்தாலும் சரி, புதன் தசையாக இருந்தாலும் சரி, எந்த தசையில் எந்த புக்தி எந்த அந்தரமாக இருந்தாலும் சரி, ஒரு தவறான வீட்டில் நாம் குடியிருக்கிறோம் என்றால் அந்த தவறு தான் வேலை செய்யுமே தவிர நன்மைகள் வேலை செய்யுமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி. ஒரு அளவுக்கு நம்மளை காப்பாற்றும் நீங்கள் ஒரு நேரம் நல்லா இருந்தால். ஆனால் 75% அந்த வீடு தவறாக இருந்தால், தவறாக இருக்கும் பட்சத்தில் நம்மளை வச்சு செய்யும் சார். என்ன விஷயம் அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். எந்த வீட்டிலலாம் நீங்கள் தென்கிழக்கு அக்னி மூலையில் செப்டிக் டேங்க் போட்டிருக்கீங்களோ, அதே செப்டிக் டேங்கை ஒட்டி நீங்கள் வீட்டுக்கு வெளியில அல்லது வீட்டுக்குள்ளேயோ அக்னி மூலையில் நீங்கள் படிக்கட்டு போட்டிருந்தால் அந்த வீட்டில் கணவன் மனைவி 2 பேருமே ஒன்றாக இருக்க முடியாது. அந்த வீட்டில் நிம்மதியாக வாழ முடியுமா என்றால் அந்த வீடு ப்ளசண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும். ஆனால் கணவன் ஒரு இடத்திலும் மனைவி ஒரு இடத்திலும் இருப்பார்கள். அல்லது ஒன்று சேர்ந்து 2 பேருமே இருக்கலாம் என்று நினைத்தால் ஒரு 2 நாட்கள் இருப்பார்கள், மறுபடியும் ஏதாவது ஒரு வேலை வந்துவிடும், உடனே மாறி விடுவார்கள். ஆனால் அந்த வீடு ப்ளசண்ட்டாக இருக்கும் சார். அப்போது அக்னியில் இருக்கக்கூடிய அந்த செப்டிக் டேங்க்கு அவ்வளோ பெரிய வேலையை பார்க்குது. வீடு நல்ல வீடு தான், ஆனால் அந்த இடத்துல போடப்பட்ட ஒரு அக்னி இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு தண்ணீரை, குளுமையான குளிர்ச்சியான ஒரு பாகத்தை நீங்கள் எடுத்து போய் வைக்கும் பொழுது என்ன ஆகும்? அங்கே தவறு நடக்கிறது. அப்போ அந்த வீட்டில் இருக்க முடியாது. வாயு மூலை கட் ஆகுது சார். வாயு மூலையில் ஒரு பள்ளம் வருது. வாயு மூலையில் தவறுதலாக நீங்கள் ஒரு படிக்கட்டுக்கு கீழே ஒரு பாத்ரூம் போட்டுடுறீங்க. அந்த வீட்டில் நீண்ட நாள் இருக்க முடியுமா அப்படின்னா நீண்ட நாள் இருக்க முடியாது. அப்போ தென்மேற்கில் தவறுதலாக உள்மூலை படிக்கட்டு போட்டுடுறீங்க. அந்த வீட்டில் நீண்ட நாள் இருக்க முடியுமா அப்படின்னா கணவன் மனைவியாக ஒற்றுமையாக இருக்க முடியாது. இது மாதிரியான தவறுகளை எல்லாம் நீங்கள் செய்யாமல் இருந்தாலே வாழ்க்கையில் ஒரு நல்லபடியாக ஒரு சூப்பரான வாழ்க்கையை நம்ம வாழலாம்.
சார் நான் திரும்பவும் சொல்கிறேன், வாஸ்துவில் பரிகாரம் கிடையாது. வாஸ்துல வந்து ஒரு 45% தான் ஒரு வீட்டிற்கோ ஒரு மனைக்கோ அல்லது ஒரு நிறுவனத்திற்கோ நாம் வாஸ்து பார்க்க முடியும். நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்கோம், எது எது உச்ச வாசலாக இருக்கணும், உச்ச கதவு எங்கே இருக்கணும், ஜன்னல் எங்கே இருக்கணும், கிழக்கு அடைப்பட்டிருந்தால் என்ன நடக்கும், வடக்கு அடைப்பட்டிருந்தால் என்ன நடக்கும், தெற்கு அடைப்பட்டிருந்தால் என்ன நடக்கும், மேற்கு அடைப்பட்டிருந்தால் என்ன நடக்கும், எந்த இடத்துல ஐசீலிங் வந்தால் தவறு, இது மாதிரியான விஷயங்கள் உள்ளே வந்து விட்டால், உதாரணத்துக்கு வடகிழக்கு ஈசான்யம் வெட்டுப்பட்டு, உதாரணத்துக்கு வடகிழக்கு ஈசான்யத்தில் ஐசீலிங் வந்தால் அந்த வீட்டில் நீண்ட நாட்கள் கணவன் மனைவியாக வாழ முடியாது. யாராவது ஒருத்தரை அது எடுத்துவிடும். எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, சார் யானை வந்து அப்படியே அசைஞ்சு தின்னும், வீடு வந்து அசையாமல் தின்னும்னு சொல்லுவாங்க. அப்போ அசையாமல் தின்னும்னா என்ன அர்த்தம்? சிமெண்ட்டு, ஸ்டீலு, மண் அதெல்லாம் தின்னுமா? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் போட்டு நம்ம வீடு கட்டுறோம், உள்ளே இருக்கிற டெக்கரேஷன் பண்ணுறோம், அதெல்லாம் தவறா? இல்லை. வீடு அசையாமல் தின்னும் என்றால் தேவையில்லாத இடத்தில் ஒரு தவறை நாம் செய்கின்ற பொழுது ஒருவரினுடைய உயிரை எடுத்துவிடும். அதை தான் வந்து பழமொழியாக சொல்லி வச்சாங்க. அப்போது வீட்டிற்கும் ஜாதக கட்டத்திற்கும் நம்முடைய வளர்ப்பிற்கும் நம்மளுடைய உயிருக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காம்பவுண்டு போடாமல் வீடு கட்டுவாங்க. இதில் நிறைய காம்பவுண்டு போடாமல் வீடு கட்டுற பட்சத்தில் நாம் அந்த வீட்டில் வசிப்பது கேள்விக்குறியாகி விடுகிறது. நம்ம ஊரில் ஒரு வீடு கட்டியிருப்போம், ஆனால் அந்த வீட்டில் நம்ம இருக்க மாட்டோம், ஒரு 2 நாள் கூட சேர்ந்து இருக்க மாட்டோம், சென்னைக்கு ஓடி வந்துடுவோம். சரி, நம்ம ஒரு செங்கல்பட்டு அல்லது ஒரு அதை தாண்டி எங்கன்னா போய் வீடு இருப்போம், வீடு கட்டிக்கிட்டு எலி வலையானாலும் தனி வலை வேண்டும் அப்படின்னு நிறைய அறிவாளிலாம் பேசிட்டு தனியாக ஒரு வீடு கட்டுவோம். என்ன பண்ணுவோம்? வடக்கு பக்கம் ஒரு காம்பவுண்ட் போட்டுப்போம், மேற்கு பக்கம் ஒரு காம்பவுண்ட் போட்டுப்போம், தெற்கு பக்கமும் ஒரு காம்பவுண்ட் போடுவோம். கிழக்கு பக்கம் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோன்னா, கிழக்கில் தான் ஒரு வீடு இருக்கே, அவன் தான் காம்பவுண்டு போட்டு வச்சுருக்கானே, இதில் மட்டும் ஒரு 60 அடி எதுக்கு நம்ம காம்பவுண்டு போடணும், அவன் காம்பவுண்டில் போய் சேர்த்துருவோம். ஒரு அல்பத்தனம் அது வரும் இல்லையா? நிறைய மனிதர்களுக்கு வந்திருக்கு. காம்பவுண்டை போய் சேர்த்துருவாங்க. என்ன ஆகும்? நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாது. அவனுடைய வாயு மூளை நமக்கு ஈசானியத்தில் வரும், அவனுடைய குபேர மூளை நமக்கு தென்கிழக்கில் வரும். அப்போ என்ன நடக்கும்? காலில் அடிபடும், ஃப்ராக்சர் ஆகும். இது மாதிரியான விஷயங்கள் உள்ளே வந்துவிடும். இப்போ உதாரணத்துக்கு சார், ஒரு வீடு சார் வடக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போது அந்த வீட்டு பிள்ளைகள் தாய் மாமனுடைய சப்போர்ட்டில் இருப்பாங்க சார். தாய் மாமா தான் முன்ன நின்று எல்லா கடமையும் பார்ப்பார். வடக்கில் ஒரு வீட்டுக்கு வடக்கு க்ளோஸ் ஆகிருக்கு, ஜன்னல் கூட இல்லை. அப்போ வடக்கு அடைப்பட்டு இருந்தால் தாய் மாமா தான் வந்து அந்த வீட்டு பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி வைப்பார், எல்லாமே முன்ன நின்று செய்வார். நீங்கள் அந்த ஒரு வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாஸ்து நிபுணரை அழைத்து அந்த வடக்கிலே ஒரு ஜன்னலை நீங்கள் வைத்து விட்டால் தாய் மாமாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடும், அடிபடும் சார். இதெல்லாம் அப்போது வடக்குக்கும் தாய் மாமாவுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. இதெல்லாம் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும். யார் யார் வீட்டிலெல்லாம் வடக்கு வாயுவத்தில் தவறுதலாக வாசலோ அல்லது வந்து நீச்சத்தில் ஜன்னலோ வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாமே தாய் மாமனுடைய கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் சார். மாமா மச்சான் உறவே கொஞ்சம் நல்லா இருக்காது, கேள்விக்குறியாக இருக்கும். அப்போது உச்சத்தில் இருந்தால் பேச்சுவார்த்தையில் இருப்பாங்க, மூடி இருந்தால் தாய் மாமா சப்போர்ட்டில் இருப்பாங்க. அப்போ அந்த வீட்டில் நல்லபடியாக வாழணும், நான் கட்டின வீட்டில் நிம்மதியாக வாழணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சதுரம் செவ்வகமாக ஒரு வீடு அமைத்து கொள்ள வேண்டும்.
உச்சத்தில் வாசல் அமைத்து கொள்ள வேண்டும், உச்சத்தில் ஜன்னல் வைத்து கொள்ள வேண்டும், 4 பக்கமும் நமக்கு சொந்தமான காம்பவுண்ட் இருக்கணும். அந்த காம்பவுண்டில் வர கேட்டு நமக்கு உச்சத்தில் இருக்க வேண்டும். போர் வந்து ஈசானியத்தில் இருக்கணும், சம்பும் வந்து ஈசானியத்தில் இருக்கணும், வடக்கு அல்லது கிழக்கு பகுதியில். வடமேற்கு வடக்கில் நம்ம செப்டிக் டேங்க் போட்டுக்கணும். இதெல்லாம் வந்து காம்பவுண்டையும் தொடக்கூடாது, வீட்டையும் தொடக்கூடாது. ஈசானியத்தில் படிக்கட்டு வரக்கூடாது. அந்த படிக்கட்டு வந்து தென்கிழக்கில் வரலாம், தென்மேற்கில் வரலாம், வடமேற்கில் வரலாம். வெளிமூலை படிக்கட்டு கேன்டிலிவர்களில் அமைத்து கொள்ளலாம். உள்மூலை படிக்கட்டாக இருந்தால் தெற்கு நடுப்பகுதியோ அல்லது மேற்கு நடுப்பகுதியோ அமைத்து கொள்வது சாலச் சிறந்தது. தென்மேற்கில் ஓவர் ஹெட் டேங்க் வைத்துக் கொள்வது சாலச் சிறந்தது. இப்போ உதாரணத்துக்கு பரம்பரையாக ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு வருவாங்க சார். அந்த வீடுலாம் எப்படி இருக்கு? பக்காவான வாஸ்துவில் இருக்கும். நீங்கள் இந்த ஆப்பிரிக்கன் இந்த அனிமல் பிளானட்டு நேஷ்னல் ஜியாகிரபிக் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய அந்த காட்டுவாசிகள் இருக்காங்க இல்லையா, அந்த பீப்புள்ஸோடைய வீடு பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும். அப்போ ரவுண்டாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவங்க ஆம்பளைங்களை மதிக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதற்கும் ஆடு மாடுகள் மேய்ப்பதற்கும் தான் அந்த ஆம்பளை இருப்பான். பெண்கள் தான் அங்கே ராஜ்யமாக இருப்பார்கள். இதையே நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே பொருத்தி பார்த்தீங்கன்னா எந்த பில்டிங்லாம் அப்படி ரவுண்டாக வருதோ அங்கே பெண்கள் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும், ராஜ்யமாக இருக்கும். அப்போ ஆண்களுக்கு அங்கே வேலை இல்லைன்னு அர்த்தம். இப்போ இது மாதிரி வீட்டில் தான் என்ன ஆகும்? ஒற்றுமையாக இருக்க முடியாது, வெளியேற்றப்படுவோம், நிம்மதி இருக்காது, கட்டின வீட்டில் தூங்க முடியாது. சிம்பிள் கான்செப்ட். தென்கிழக்கில் சம்போ அல்லது தென்கிழக்கில் ஓவர் ஹெட் டேங்கோ அல்லது தென்கிழக்கில் செப்டிக் டேங்க் போட்ட வீட்டில் குடியேறாதீர்கள். அப்படி குடி போனீங்க அப்படின்னா அந்த வீட்டில் நீங்கள் வெட்டியாக தான் வாடகை கொடுத்துட்ருக்க முடியும். நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வேறு வீட்டில் இருந்து தான் வாழ முடியும் சார். சரிங்களா? அப்போது இது மாதிரியான சின்ன சின்ன தவறுகளை நாம் திருத்தி கொள்ளும் பட்சத்தில் நமக்கு நாம் இருக்கின்ற இடத்தில் நாம் ஆசைப்பட்டு கட்டிய வீட்டில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் சின்ன சின்ன தவறுகளை திருத்தி கொள்ளுங்கள். அந்த தவறுகளை திருத்துவதற்கு எனக்கு ஏதாவது ஒரு கோவில் இருந்தால் சொல்லுங்கள் சார். கோவில் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக உண்டு. திருப்பூரில் இருக்கக்கூடிய கந்தசுவாமி ஆலயம் மிகப்பெரிய விசேஷம். அந்த கந்தசாமி கோவிலுக்கு போய் முருகரை தரிசனம் செய்து வாருங்கள். மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் சார். சரிங்களா? நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.